இடத்துல வாசிக்கும் போது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரையும் அல்ல கர்த்தரையே சார்ந்திருந்தபடியால். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே என்ன செய்கிறது, நான் ஜெபிச்சிருக்கிறேன் பார்க்கலாம், அப்படி இல்லை. நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்திருக்கிறான். அவர்கள் கர்த்தரையே சார்ந்திருந்தபடினாலே தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் தம்முடைய நடுவே உங்களை போடுவேன் என்று சொன்னான். நீங்க தொடர்ந்து வாசிப்பீனா, அக்கினி நடுவே தேவன் பிரசன்னராயிருந்தார். ஆமென் ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் யாரும் இல்லாமல் கைவிடப்படுவீர்கள் என்று மனுஷன் நினைத்தானோ, அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய தேவன் இறங்கி வந்து அற்புதத்தை செய்ய நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 அற்புதர். நல்ல கரங்களை தட்டி அறிக்கை செய்வோமா? உங்களுடைய வியாதியின் நடுவே அற்புதத்தை செய்கிற தேவன், இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர்.